யார் வெளியில் போகணும், அடுத்து யார் வெளியில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு பேசும்பொழுது கமருதீன் வந்து தேவையே இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. என்னென்னா திவ்யாவுக்கும் கமருதீனுக்கும் திவ்யா வந்து கமருதீனை சொல்கிறாங்க ஒரு சடன் சேஞ்ச் வந்து அவர்கிட்ட இருந்துச்சு. இது வரைக்கும் அவர் என்கிட்ட கேட்ட சாரி எதுவுமே எனக்கு ஜென்யூனாக தெரிஞ்சது கிடையாது. இந்த வாரம் அவர் ஃப்ரெண்டெல்லாம் அவங்க அக்காலாம் வந்துட்டு போன பிறகு என்னை ஒரு 3 வாட்டி ஹக் பண்ணி சாரி சொன்னார். அது எனக்கு ஜென்யூனாக தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொன்னாங்க. இந்த சைடு அரோரா எந்திரிச்சு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது எல்லாமே வெறும் நடிப்பு தான், யாருமே மனசு வந்து மாறின மாதிரி எனக்கு தெரியல, இன்னும் 2 வாரம் தான் இருக்குது, அதனால் நம்ம வந்து எப்படியாச்சும் ஓட்டு வாங்கணும், அதான் உண்மை, அதுதான் உண்மை. முக்கால்வாசி பேர் அப்படி தான் இருக்கிறாங்க, நம்ம ஓட்டு வாங்கணும், அதனால் நம்ம வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணமோ அதை டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சரி எல்லாருமே இருக்காங்க. கமருதீன் வந்து திவ்யா கிட்ட சாரி கேட்டது அவங்களுக்கு ஜெனியூனாக இருந்துச்சுன்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் எங்ககிட்ட அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு, நல்ல வேளை இந்த சண்டை வந்து ஃபைனல் வீக்கில் வரல அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஃபைனல் வீக்கில் வந்தால் ஓட்டு குறைஞ்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு, கால்குலேட்டிவாக பேசுகிறாரு. அப்படின்னோடனே அது வந்து பிரேக்கில் ஒரு சண்டை வருதுங்க. பிரேக்கில் அரோராக்கும் கமருதீனுக்கும் ஒரு சண்டை வருது. அதை கமருதீன் வந்து எப்படி அந்த வன்மத்தை வெளிக்கொண்டு வராரு, வெளிக்காட்டுறாரு. கமருதீன் வந்து எப்பயுமே அவரை நோக்கி ஏதாச்சும் ஒன்று பேசிட்டாங்க அப்படின்னா ஆப்போசிட் நம்பருக்கு வந்து பண்ண தவறுகளை வச்சு கொச்சையாக பேசுவார். அது எப்பயுமே நடக்கிறது தான். கமருதீன் என்ன பண்ணிட்டாப்புல, யார் வெளில போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அரோராவை எழுப்பி துஷார் மேட்டர் மறுபடியும் கொண்டு வரார். அரோரா எதுவுமே பண்ணாமல் இந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டாங்க, அவங்களால நிறைய பேர் வெளில போயிட்டாங்க, துஷார்லாம் அவங்களால தான் வெளில போனார், மறுபடியும் அந்த ஒரு டாப்பிக்கை கொண்டு வராப்புல. அரோரா அதுக்கும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. விஜய் சேதுபதி அதை திட்டமும் செஞ்சுட்டாப்புல, எல்லா வாட்டியும் நீங்கள் அழுவுறது வந்து சரி கிடையாது, அது தப்பு, உங்கள் மேலே மிஸ்டேக் இருக்குது, மாற்றிக்கோங்க அப்படின்ட்டாப்புல. இது ஒரு பக்கம் நடக்குதா. இது ஒரு பக்கம் நடந்த பிறகு தான் பிரேக் விட்றாங்கங்க. பிரேக் விட்டு மறுபடியும் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் சண்டை. அதாவது இவ்வளோ தூரம் ஒரு பையன் பேசுகிறான். நான் என்ன கேட்குறேன், பார்வதி அப்படிங்கிற ஒரு பெண் சுயமரியாதை பற்றி பேசக்கூடிய ஒரு பெண், அடிக்கடி பெரியாரை பற்றி பேசக்கூடிய ஒரு பெண், அம்பேத்கரை பற்றி பேசக்கூடிய ஒரு பெண், தன்னை ஒரு ஃபெமினிஸ்ட்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு பெண், வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி ஐம்போல்டு 100 வாட்டி சொல்லிட்டு வந்தால் அந்த பொண்ணு, கமருதீன்ற ஒரு பையன் வந்து உங்களுக்குள்ளே ஒரு சண்டை வருது, உங்களுக்குள்ளே ஒரு சண்டை வரும்போது அவர் வந்து அவ்வளோ அநாகரிகமாக உங்களை பேசுகிறாரு. நீங்கள் தான் அதுக்கு காரணம், நீங்கள் தான் அந்த மாதிரி வந்து ஒரு பர்சனை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அதுக்கு அவருடைய பதில் வந்து ரொம்ப ரொம்ப அநாகரிகமாக இருக்குது. நான் என்ன கேட்குறேன், ஒன்ஸ் அந்த பையன் பேசுகிறானா இப்படி, உங்களுடைய சுயமரியாதை அங்கே எங்கே போச்சு? நீங்கள் எதுக்கு திரும்ப 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 கமருதீனை தேடியே இப்போ வேணான்றீங்க, நம்ம பேச வேணான்றீங்க, ஆளுக்கு தனித்தனியாக கேம் விளையாடலான்றீங்க, அடுத்த நிமிஷமே அவங்க கூடயே போய் சேர்ந்துருக்கீங்களே, ஏன்? அவ்வளோ பேச்சு பேசிட்டான் அவன், காலையிலேருந்து அவர் பேசிட்டாப்புல. ஒன்ஸ் யார் வந்து சேவ் செய்யப்படுவார், கமருதீனை கேட்குறாரு விஜய் சேதுபதி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு 2 பேரை சொல்லுங்கள் நான் சேவ் பண்ணுறேன்னு சொல்லும் பொழுது அவ்வளோ பேசின கமருதீன் அந்த இடத்துல பார்வதின்னு சொல்கிறாப்புல, உனக்கு பிடிச்ச பர்சனோடனே பார்வதி பேரை சொல்கிறாப்புல. பார்வதியை சேவ் பண்ணிட்டாரு விஜய் சேதுபதி, வேறு யாருமே சேவ் பண்ணல. குடுன்னு பார்வதி ஓடி வந்து கமருதீன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி குழையிறாங்க அந்த இடத்துல. ஏன்? எங்கெங்க போச்சு உங்களுடைய சுயமரியாதை? எங்கெங்க உங்களுக்கு வெக்கமான சூடு சொரணை எதனா இருக்குதா இல்லையா? ஏங்க பார்வதி, உங்களை எதனா சொன்னால் மட்டும் உங்கள் ஃபேன்ஸ் வந்து கொதிக்கிறாங்க, கொஞ்சமாச்சும் வேமா சூசு இருக்குதா இல்லையா? இதே வேறு யாராச்சும் அந்த இடத்துல இருந்தால் இப்படியா போயிட்டு கொஞ்சிட்டு இருப்பாங்க, ஓடி போய் பக்கத்தில் உட்கார்றது தான், கையை பிடிக்கிறதுனா தேங்க்யூ அப்படின்னு வந்து சொல்கிறது, பேபின்றது. அப்போ நீங்கள் வந்து ஃபெமினிசம் பற்றிலாம் பேசக்கூடாது இல்லையா? ஒரு பையன்கிட்ட உங்களை ஏன் அவங்க அதை பண்ணலை அப்படிங்கிறதுக்கும் ரீசன் இருக்குது. ஏன் அதை பண்ணலை அப்படின்னா, ஒருவேளை பார்வதி கமருதீனை விட்டு விலகி போய் பார்வதி கமருதீனை ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கமருதீன் பேசுறதெல்லாம் பேச்சு கிடையாது. அப்படி பார்வதி வந்து கமருதீனுக்கு ஒரு எதிர் ஸ்டாண்ட் எடுத்து நின்னாங்கன்னா வேற மாதிரி பேசுவாப்புல. அரோரா எதுக்கு கமருதீனை பார்த்து பயந்தாங்க, அதே விஷயம்தான் பார்வதிக்கு நடக்கும். ஏன்னா இந்த மேடம் தான் வாண்டடாக அவங்ககிட்ட போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு பல இடங்களில் கில்மா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வச்சு பேசுவார் அவர். அது நடந்துடக்கூடாது, நம்ம அசிங்கமாயிரும் அப்படின்றதுனால தான் இந்த மேடம் வந்து அந்த சாரிக்கிட்ட அடங்கி போய்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை, ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் பிரேக்கில் மறுபடியும் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் சண்டை வருது, மறுபடியும் அடிச்சுக்கிறாங்க. கமருதீன் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்வதி அப்பா பற்றிலாம் பேச ஆரம்பிச்சிடுறாப்புல, அப்பையும் பார்வதி சைலண்டாக இருக்காங்க. நீ ஏன்டா வீக்கெண்டில் எல்லாத்தையும் சொல்கிற, எல்லாத்தையுமே வீக்கெண்ட் நம்ம பேசிக்கிறது எல்லாமே வீக்கெண்டில் வந்து தான் சொல்லுவியா அப்படி இப்படின்னு பேசும்போது, நான் என்ன வீக்கெண்டில் சொன்னேன் அப்படின்னு வந்து அங்கே ஆரம்பித்து கமருதீன் லிட்டரலாக வந்து
இப்படி போயிட்டாப்புல போயிரு, இல்லைன்னா வேற மாதிரி ஒரு மாதிரி. இப்போ ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் இருக்காங்க, அடக்க முடியாத ஒரு வெறி, விட்டா அடிச்சிருவோம் அந்த லெவலுக்கு ஒரு வெறி வந்து பார்வதி மேலே வருது. பார்வதி வந்து இந்த மாதிரிலாம் என்கிட்ட பண்ணாத, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பண்ணாத அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவ்வளவு டென்ஷனாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இனிமேல் நீ அரோராவை பற்றி நீ பேசினா அசிங்கமாக கேட்பேன். எப்படி அரோரா பற்றி நீ பேசினா அசிங்கமாக கேட்பேன் அப்படின்னு கமருதீன் வந்து பார்வதியை பார்த்து சொல்கிறாரு. பார்வதி ஒரு வார்த்தை பேசாமல் நிற்கிறாங்க அமைதியாக. இந்த பொறுமை பார்வதிக்கு மற்றவங்க கிட்ட இருக்குதா? ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஓடுற நரியில் ஒரு நரி குள்ள நரி தான் திவ்யா ஒரு பாட்டை பாடினாங்க. அதுக்கே ட்ரிகராகி எவ்வளோ கற்றுனீங்க. அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு பார்வதி திவ்யா சொன்னதுக்கு எம்மா எப்படிப்பட்ட ஒரு குதி, எப்படிப்பட்ட ஒரு ஆவேசம் பார்வதிக்கு. ஐயோ இவங்களை பார்த்து பயமா, இவங்களை பார்த்து பயமா. ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே வந்து ஒரு ஜாம்பியாக மாறிட்டாங்க பார்வதி. கழுத்தை பிடிச்சி கடிக்காத குறை தான். அப்படிப்பட்ட ஒரு பார்வதி ஏன் கமருதீன் கிட்ட பம்புறீங்க? பேச வேண்டியதானே, தைரியமா பேச வேண்டியதானே. நீங்கள் எங்கெங்க போச்சு உங்கள் சுயமரியாதை? உங்களோட ரசிகர்களே உங்களை பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு தோணாதா? இன்னும் இந்த பொண்ணு ரொம்ப தைரியமான பொண்ணு நினச்சோம், இது என்ன இந்த பையன்கிட்ட போய் இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கு, தோணுமா தோணாதா? உங்கள் அம்மா வேற வந்து துணிவே சக்தி அப்படிலாம் பாட்டுலாம் பாடினாங்க. அந்த பாட்டு பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு தானே. உங்களை ஜான்சி ராணியோட ஒப்பிட்டது, பாரதி கண்ட புதுமை பெண் உங்களை சொன்னது, கமருதீன் கிட்ட அந்த பருப்பே வேகலையேம்மா. இது ஒரு பக்கம் நடக்குது. வெளியில் இன்னொரு விஷயம் வந்து பேச பொருளாக மாறி இருக்கு. அமித் அவர்கள் எவிக்ட் ஆகிட்டாப்புல. அமித் எவிக்ட் ஆகிட்டு வெளில போகும்போது திவ்யா கிட்ட ஒரு கருத்தை சொல்கிறாரு. அந்த கருத்தை ஏற்றுக்காம திவ்யா மறுத்து பேசுகிறாங்க. இப்போ அதை வந்து ஆதரிக்கிறவங்களும் இருக்காங்க, எதிர்க்கிறவங்களும் இருக்காங்க. வெளியில் ஒரு எவிக்ட் அவங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து ஏற்றுக்கிற மனப்பான்மையே கிடையாது, கிரிட்டிசிசமை ஏற்றுக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு வந்து சில பேர் பேச, இன்னும் சில பேர் வந்து அமித்துக்கு எதுக்காக இந்த வேலை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அமித் வெளில போகிறாரா, வெளில போகும்போது எல்லாரை பற்றியும் பாசிட்டிவாக பேசுகிறார். திவ்யா கிட்ட வரும்போது ஆக்சுவலாக என்ன பேசினார் அப்படிங்கிறத நமக்கு கட் பண்ணிட்டாங்க. பட் சில பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சண்டை போடுறது வந்து கண்டென்ட்டுக்காக சண்டை போடுற மாதிரி இருக்குது. அப்படி நீங்கள் சண்டே போடுறீங்க அப்படின்னா கரெக்டான பாயிண்ட்டை பிடிச்சி நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் ஹைலைட்டாக தெரிவிங்க அப்படின்னு அமித் வந்து சொல்கிறாப்புல. இதை மறுத்து பேசுகிறாங்க. அதாவது என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லை, என்டர்டெய்னிங்காக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல இருக்குது. ஜாலியாக இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லும்போது திவ்யா அதுக்கு மறுத்து என்ன பேசுகிறாங்கன்னா, அந்த ஸ்பாட்லேயே அவங்க மறுத்து பேசுகிறாங்க. என்னென்னா, எந்த சண்டையும் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நம்ம போடக்கூடாது அமித், அது வந்து இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணுற வார்த்தை, அது நம்மளை ஹர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம திருப்பி கேள்வி கேட்கணும், என்டர்டெயின்மெண்ட்டுக்காகலாம் சண்டை போடக்கூடாது அப்படின்னு. ஸோ திவ்யா இந்த ஆன்சர் கொடுக்கறது மூலமாக அமித் இதை தான் சொல்லியிருப்பார் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கண்டென்ட்டுக்காக சண்டை போடுறீங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒருத்தர் வெளில போகிறாருங்க, ஒருத்தர் வெளில போகிறாருன்றதுக்காகவே அவர் சொல்கிற பாயிண்ட்டை நம்ம ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லையே, அதை மறுத்து பேசக்கூடாதுன்னு அவசியம் இல்லையே. இப்போ நம்ம கூட தான் விஜய் சேதுபதியை சொல்கிறோம், விஜய் சேதுபதி வந்து ஸ்டாப் பண்ணுறாரு அந்த இடத்துல. விஜய் சேதுபதி வந்து ஸ்டாப் பண்ணதுனால தான் அது வந்து வெளியில் எப்படி போயிடுச்சு, திவ்யா வந்து ரொம்ப ஆட்டிடியூட், ரொம்ப திமிராக பேசுகிறாங்க அப்படின்னு போயிடுச்சு. நம்ம கூட தான் விஜேஎஸ் கிட்ட பல முறை சொல்கிறோம், ஒழுங்காக ஹோஸ்ட் பண்ணுங்கள், தெளிவாக ஹோஸ்ட் பண்ணுங்கள், இப்படி வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். அவர் மாற்றிக்கிட்டாரா? இல்லையே. நம்ம கருத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டாரா? இல்லையே. இப்போது இந்த மாதிரி நீ வந்து ஃபேக்காக சண்டை போடுறமா, நீ கண்டென்ட்காக சண்டை போடுறமா. வீட்டுக்குள்ளே கானா வினோதா கிட்ட அட்வைஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறாரு இவர், நீ வார்த்தையை விடுறதுனால தான் அவங்க பேசுகிறது வந்து அங்கே வந்து ப்ளஸ்ஸாக போகுது, உனக்கு அது மைனஸாக போகுதுன்னு சொல்கிறாரு. இங்கே வந்து உங்கள் பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் தான் பெரிய ஆளாக தெரிவிங்க, ஹைலைட்டாக தெரிவிங்க அப்படின்னு திவ்யா கிட்ட. இது தேவையே இல்லாத ஒரு விஷயம் இல்லையா? திவ்யா வந்து அதை ஏற்றுக்கலாம், அந்த கருத்தை வந்து சரி ஓகே நீங்கள் சொல்கிறீங்களா, நான் ஏற்றுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். ஆனால் நம்ம நினைக்கிறது ஏன் அவங்க பண்ணணும், அதுதான் நான் கேட்குற கேள்வி. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எல்லாருமே பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தா, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தானே பார்வதி பண்ணுறாங்க, நீங்கள் முட்டு கொடுக்கலையா? கமருதீன் விஷயத்தில் பம்புன்னு பம்புறாங்களே, அதெல்லாம் வந்து நீங்கள் யாருமே அந்த கூட்டத்தில் ஒருத்தருடைய வாய்ஸ் மட்டும் எனக்கு வந்து ரொம்ப ரெகக்னைஸ் பண்ண வாய்ஸ் மாதிரியே இருக்குது. இந்த ட்விட்டரில் வந்து பூனாக்கான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த பூனாக்கா வாய்ஸ் மாதிரியே இருந்துச்சு. பார்வதி அப்படின்னு சொன்னாலே வந்து அந்த வாய்ஸ் எனக்கு கேட்குது, ஓன்னு கத்துற சவுண்டு. ஸோ கிளியராக தெரியுது, பயங்கரமான ஒரு பிஆர் டீம் வந்து எல்லாருக்குமே வேலை செய்கிறாங்க. ஸோ எபிசோடு இன்னோட அதோட வந்து முடிச்சுட்டு அவர் போயிட்டாப்புல. அமித் வந்து எவிக்ட்டு. நாளைக்கு கனி அவர்கள் எவிக்ட் ஆகுறாங்க. சண்டே எபிசோடில் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பேசுவோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓவராலாக? என்னை பொறுத்த வரைக்கும்
பார்வதி சுயமரியாதை பேசக்கூடிய ஒரு பெண் அப்படின்னா, பாரதி கண்ட புதுமை பெண் அப்படின்னா, துணிவே சக்தின்னு அவங்க அம்மா சொன்னதை அவங்க ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு பெரியாரிஸ்ட் அப்படின்னா, இப்படி ஒரு பையன் பின்னாடி போய் நாக்க தொங்க போட்டுட்டு அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒன்ஸ் உங்களை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுறாரு, ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாருன்னா, நீங்கள் அங்கேருந்து வெளியில் வர்றது தாங்க உங்களுக்கு நல்லது. அதான் கெத்து. அதை நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்படின்னாலே உங்கள் மேலே சந்தேகம் வருது. செய்ய முடியாத அளவுக்கு ஏதோ பண்ணிட்டாங்களோன்னு சந்தேகம் வருது. என்ன நமக்கு தெரியல, பார்ப்போம். ஸோ ஓவராலாக இன்றைக்கி எபிசோடில் நடந்தது இதுதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.